வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்ஃபினிக்ஸ்ல இருந்து நிறைய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணிட்டே வராங்க ரீசெண்டா. அதுல வந்து இரண்டு மொபைல் ஃபோன், அதாவது ஒரே சீரிஸ்ல இரண்டு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் நோட் 10 மற்றும் நோட் 10 ப்ரோ. நோட் 10 ப்ரோனுடைய ரிவ்யூக்காக பல பேர் காத்திருக்கீங்க. கண்டிப்பா வருது, வெயிட் பண்ணுங்க. இப்பொழுதைக்கு இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 10 உடைய ரிவ்யூ நம்ம பார்ப்போம். Infinix Note 10 இந்த மொபைலினுடைய ஆரம்ப விலை 10,999 rupees. அதாவது 4GB மற்றும் 64GB வேரியன்ட். நம்ம கிட்ட இருக்கிறது 6GB மற்றும் 128GB வேரியன்ட். இதனுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 11,999 rupees. ஸோ இந்த விலைக்கு இந்த மொபைல் ஃபோனில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அம்சங்கள்லாம் இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருதுன்னு பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ தொடர்ந்து பார்ப்போம். இந்த மொபைல் பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ளே இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 10 மொபைல் இருக்கு. ஒரு 18 வாட்டுக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. USB டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோனில் USB டைப் சி கேபிள் எல்லாம் பார்க்கறது வந்து அரிதான விஷயமா இருக்கு. கொடுத்துருக்க நல்ல விஷயம் தான். சிம் எஜெக்டர் பின் இருக்கு. அப்புறம் யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் ப்ரொடெக்ஷனுக்காக உங்களுக்கு TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு ஃபில்மும் கொடுத்துருக்காங்க. மாமூலா நம்ம இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன் பாக்ஸ் பேக்கேஜிங்ல பார்க்குற கண்டென்ட்ஸ் தான். ஸோ பாக்ஸை ஓரமாக வச்சு மொபைல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்கு. ஒரு கிரீன் இருக்குங்கிறாங்க, அப்புறம் இந்த பர்பிள் நல்லாவே இருக்கு, அப்புறம் பிளாக் இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா முழுக்க பிளாஸ்டிக்ல பண்ணியிருக்காங்க. பின்புறத்தில் கிளாசி ஃபினிஷிங்காக இருந்தாலுமே இந்த கலருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஓட்டுறது தெரியல. டெக்ஸ்சர் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் டெக்ஸ்சர் கிடையாது. உள்ளுக்குள்ள டிசைன் தான், அந்த மாதிரி கோடு போட்ட மாதிரி டிசைன் தான். முன்புறத்தில் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காக NEG-னுடைய டைனோரெக்ஸ், NEG அப்படிங்கிற ஒரு கம்பெனி, கார்னிங் மாதிரி அதுவும் ஒரு கம்பெனி. ஸோ அவங்கள்ட்ட இருந்து டைனோரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் போட்டு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 10 மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் USB டைப் சி போர்ட் இருக்கு. 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துட்டாங்க. மைக் இருக்கு, ஸ்பீக்கர்ஸ், கீழே ஒரு ஸ்பீக்கர், மேலே இயர்பீஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இரண்டாவது ஸ்பீக்கர். ஸோ இந்த மொபைல் போன்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் டாப்ல வந்து எதுவும் கிடையாது. ஒரு சைடுல வால்யூம் பட்டன் மற்றும் பவர் பட்டன் இருக்கு. அந்த பவர் பட்டன்ல தான் இன்டகிரேட்டட் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீட் சூப்பர் ஃபாஸ்டா இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சில இவ்வளவுக்கு ஃபாஸ்டான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. அதே நேரத்தில் ஃபேஸ் அன்லாக்குமே பாத்தீங்கன்னா டிபெண்டபிளா இருக்கு. ஆப்போசிட் சைடுல உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்க ஒரே நேரத்தில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலோட பின்புறத்துல ஒரு 3 கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கேமரா பத்தி நான் ஒரு விரிவா பேசுறேன். பின்புறத்தில் உங்களுக்கு ஃபிளாஷும் கொடுத்துருக்காங்க. ஒரு குவாட் LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு நாச், அந்த பொட்டு நாச்சுக்குள்ள ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. அந்த கேமராக்கு சப்போர்ட் பண்றதுக்குமே அந்த தின்னான பெசல்ஸ்குள்ளேயே அங்கேயும் ஒரு ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் கேமராக்கும் அவங்க ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. மொபைல் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா 6.95 இன்ச். ஆனால் இந்த சைஸில் டிஸ்பிளே இருக்கிற மொபைல் ஃபோன் இன்னைக்கு பலருக்கும் தேவையாகவும் இருக்கு. யூஸ்வலாக எல்லாமே நல்லா பண்ணிடுவாங்க. ஆனால் இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோனில் HD ரெசல்யூஷன் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் அப்படி கிடையாது. ஃபுல் HD ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் அருமையாக இருக்கு. பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இது வந்து 60 Hz ரிஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளே பேனல். ஆல்ரைட், அடுத்தபடியா கேமரா பத்தி பார்ப்போம். பின்புறத்துல மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த 2 கேமராவுமே இந்த 2 மெகா பிக்சல் அலக்கைகள், மேக்ரோ சென்சர் மற்றும் டெப்த் சென்சர். நல்ல விஷயம் என்னன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த மொபைல் ஃபோன்லையும் ஐ ட்ராக்கிங்லாம் கொடுத்துருக்காங்க. 2K வரைக்கும் நீங்க ரெசல்யூஷன்ல நீங்க வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். வீடியோ பொக்கே எஃபெக்ட், இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கு. ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் பாருங்க. கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சுமாரா இருக்கு. அதாவது இந்த பிரைஸ் ரேஞ்சில் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது வந்து இதுல வந்து எனக்கு திருப்திகரமா இருக்கு. கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அக்யூரேட்டா இல்லாத மாதிரி தெரியுது. ஆனா ஃபோக்கஸிங் சூப்பர் ஃபாஸ்டா பண்ணிடுது. இமேஜ் நல்லா ஷார்ப்பா இருக்கு. லைட் நல்லா இருந்துச்சுன்னா இமேஜ் நல்லா ஷார்ப்பாவும் டீடைல்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுது. லோ லைட்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓகே சுமாரா தான் இருக்கு. போர்ட்ரேட் மோட்லயும் பாத்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன், பேக்ரவுண்ட் பிளரிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் பெர்ஃபெக்ட்டா இல்ல. ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா செல்ஃபிஸ் நல்லா ஷார்ப்பா வருது. பின் டோன்ஸ் எல்லாமே நேச்சுரலா இருக்கு. கம்ப்ளீட் லோ லைட்ல செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஃபிளாஷ் கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரண்ட் கேமராவுக்குமே 2K வரைக்கும் வீடியோஸ் ரெக்கார்டிங் பண்ணலாம். ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 10 மொபைல் ஃபோனில் உங்களுக்கு மீடியாடெக்கினுடைய ஹீலியோ G85 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் அருமையாக இருக்கு. நல்லா நீங்கள் தாராளமாக நீங்கள் கேம்ஸ் விளையாடலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹை எண்ட் கேம்ஸ்லாம் விளையாண்டிங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் லேக் ஸ்டார்டர்லாம் தெரியுதான் செய்யுது. பட் ஒரு நார்மலான கேம்ஸ் விளையாடுறதுக்கு அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, ரன் பண்ணுறது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் சூப்பராக இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வேரியன்ட் 4GB மற்றும் 64GB, 6GB மற்றும் 128GB வேரியன்ட் இருக்குன்னு சொன்னேன். இது இரண்டில் எதை வாங்கலாம்னு எனக்கு
கேட்டிங்கன்னா 6GB மற்றும் 128GB நீங்க வாங்கிருங்க. உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதிகமா கிடைக்கிறதுனால லாங் லைஃப்ல உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இது வந்து 5G மொபைல் ஃபோன் கிடையாது. 4G ல டூயல் VoLTE சப்போர்ட், Vivo Wi-Fi சப்போர்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா இந்த மொபைல் ஃபோன்ல ரன் ஆயிட்டு இருக்கிற OS பாத்தீங்கன்னா XOS அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ XOS 7.6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. Android 11 மேல ஸ்கின் பண்ணப்பட்ட ஒரு UI. இந்த வெர்ஷன்ல நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வெர்ஷன்லாம் விட ரொம்பவே இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. லாக்லாம் எங்கேயுமே கிடையாது. பட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா கேம் விளையாடுறவங்களுக்கு DAR-LINK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதாவது மற்ற மொபைல் ஃபோன்ல நம்ம கேம் ஸ்பேஸ் மாதிரி சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை வந்து இவங்க DAR-LINK அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல வந்து கேம் விளையாடுறப்போ கேமோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. இதை தவிர்த்து உங்க மொபைல் போன்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற போட்டோஸை கம்ப்ரஸ் பண்ணிக்கிறதுக்காக போட்டோ கம்ப்ரஷன் கொடுத்திருக்காங்க. பேட்டரியை சேவ் பண்றதுக்காக அல்ட்ரா பேட்டரி சேவிங் மோட் கொடுத்திருக்காங்க. கேம் மோட் இருக்கு. சோஷியல் டர்போ அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு பல ஹேக்ஸ், ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்கிற மாதிரி அந்த ஒரு சோஷியல் டர்போ அப்படிங்கிற அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் பேனல், அப்புறம் நிறைய ஜெஸ்டர்ஸ்க்கான சப்போர்ட், அப்ளிகேஷன் க்ளோன் பண்றதுக்கான ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாமே யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. எந்த பிக்சர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குமே ஈஸியா இருக்கு. ப்ளோட்வேர் இருக்கு, ஆனா மித்த மொபைல் போனை கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ கம்மியா இருக்கு. ஆட்ஸ் சுத்தரவா கிடையாது. இவ்வளவு பெரிய மொபைல் போன்ல அவங்க வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு பாக்ஸுக்குள்ள 18 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. 70% வரைக்கும் சார்ஜ் பண்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு 0 to 100% ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு 2.5 மணி நேரம் ஆகுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 5000 mAh பேட்டரி தாராளமா உங்களுக்கு மீடியம் யூசேஜுக்கு 2.5 நாளுக்கு மேல வரும். ஓவராலா இந்த Infinix Note 10 மொபைல் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த Infinix மொபைல் போன்ஸ்ல நம்ம சொன்ன எல்லா குறைகளையும் தீர்த்த மாதிரி இந்த மொபைல் போன்ல அவங்க அருமையான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெருசா ஒண்ணும் கிடையாது. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் சுமாரா இருக்கு. பட் ஒரு ரெகுலர் யூசருக்கு ஒரு 11,000 rupees பிரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு டிபெண்டபிளான மொபைல் போன் வேணும் அப்படின்னா தாராளமா நான் Infinix Note 10 மொபைல் போனை நான் பரிந்துரை பண்ணுவேன். இந்த மொபைல் வாங்குறதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நம்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி.